ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம புதுசாக மைன்கிராஃப்ட் விளாட ஆரம்பிச்சிட்டோம். ஃப்ரீ ஃபயர் விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரீ ஃபயர் விட்டல என்ன போடுவோம், இப்போ வந்து சர்வேல் மேப் ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, நம்ம நல்லா பார்த்து நம்ம ஸ்பான் பாயிண்ட்டே நம்ம வில்லேஜ் பக்கத்துலேயே ஸ்பான் ஆகிட்டோம். சரி, ஃபஸ்ட்டு போய் நம்ம வந்து இது டே 1 நீ பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். டே 1 இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோம். ஃபஸ்ட் நம்ம ஒரு வீடியோ செலக்ட் பண்ணி அதை ரீஸ்பான் செட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வுட்டு ஸ்பான் கலெக்ட் பண்ணனால வுட்டு ஒரு ஸ்டாக் ஆல்ரெடி வச்சுருந்தோம். இப்போ அதை வச்சு வுட்டை வச்சு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சிடலாம். கிராஃப்டிங் டேபிள் வந்து இப்போ எதுக்கு, அதை வச்சு நம்ம வந்து இப்போ ஆக்ஸு, பிக்காக்ஸு, அதுக்கப்புறம் ஸ்வாட்லாம் செஞ்சுக்கலாம். அதாவது ஜாம்பி இது மாதிரி ஸ்டோன்லாம் இப்போ வந்து நம்ம ஸ்டோன் கட் பண்ண போகிறோம். அதுக்காக இப்போ பிக்காக்ஸ்லாம் செய்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு செஸ்ட்டு பில்ட் பண்ணிக்கலாம். செஸ்ட்டை காணாமே, சர்ச்சில் போவோம். செஸ்ட்டு அடித்தா செஸ்ட்டும் வரும். ஒரு செஸ்ட் எடுத்துக்குவோம். செஸ்ட்டை இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு அந்த தேவையில்லாதெல்லாம் உள்ளே வச்சிடலாம். இப்போ வந்து நமக்கு இன்னொன்று தேவை வேணும்னா ஃபுட்டு தான் தேவை. ஃபஸ்ட்டு போய் ஃபுட்டு எடுத்துருவோம். ஃபுட்டுக்கு வந்து இப்போ வந்து ப்ரெட் எடுத்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ரெட்டுக்கு வந்து இந்த கூலத்தை அந்த மாதிரி எடுத்திங்கன்னா அதை வந்து வீட்டாக மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் எடுத்துக்கணும். எனக்கு தேவைப்படும், நிறையாவே தேவைப்படும். ஹேவல்ஸு அதாவது வீட்டை மாற்றிக்கிட்டு நெக்ஸ்ட்டு ப்ரெட்டாக மாற்றிக்க வேண்டியதான். நான் இந்த ப்ரெட்டாக மாற்றிட்டுருக்கோம். எவ்வளோ நமக்கு கிடைக்குதுன்னா பரவாயில்ல, 37 ப்ரெட்டு கிடச்சிருக்கு. இப்போ 3 வீட்டு ஒரு ப்ரெட்டுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க ஸ்டோனை எடுத்து போயிடலாம். ஸ்டோனுக்கு வந்து நான் இங்கே வரும்போது அந்த குழியை பார்த்தேன். இப்போ அந்த குழி இங்கே இருக்குது. இங்கே இருக்குது. இந்த ஸ்டோனை எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா, நமக்கு நல்ல நேரம் கிரேவலும் கிடச்சிருச்சு. கிரேவல் வச்சு நம்ம ஃப்ளிண்ட்டு இதெல்லாம் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு நம்ம அந்த ஃப்ளெச்சிங் டேபிள் வச்சு அயன் ஃபார்ம் கட்ட ஹெல்ப் ஆகும். இதை கொஞ்சம் எடுத்துக்கலாம். இருக்கிற பிகாட்ஸோட எடுத்துக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். சரி போதும், நம்ம ஸ்டோன் மைன் பண்ண ஆரம்பிச்சிடும். திரும்பியும் ஸ்டோன் தான் இப்போ நிறைய தேவைப்படும். ஏன்னா ஸ்டோனு ஸ்வாட் இதெல்லாம் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டோன் ஃபார்ம் செய்கிறதுக்கும் தேவைப்படும். ஸ்டோன் கொஞ்சம் தேவைப்படும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இந்த ஸ்டோன் ஃபார்மும் இன்ஃபினிட்டி வாட்டர் எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம இருட்டாக கொஞ்சம் டார்ச் எடுத்துருவோம். நமக்கு வந்து கோல் கொஞ்சம் கிடச்சிருக்கு. நம்ம வந்து போய் டார்ச் செஞ்சுக்கலாம். இந்த கோல் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு போய் டார்ச் செஞ்சுக்கலாம். ஓடு அம்மா ஓடு. டார்ச்சுக்கு வந்து ஸ்டிக்கும் கோல் 2 தான் டார்ச் செய்ய முடியும். அதான் டார்ச் எடுத்தாச்சு. இப்போ நம்ம போய் இதை லைட் நல்லா வெளிச்சம் தெரியும். அங்கே மிச்ச கோல்லாம் போய் மைன் பண்ணிட்டு வந்துடலாம். அங்கே போய் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி இந்த கொஞ்சம் இருட்டாயிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம எனிவேர் மான்ஸ்டர் பக்கத்தில் இருக்கான். மான்ஸ்டர் வச்சுட்டு நம்ம பெட்டில் கொஞ்சம் படுத்துட்டு விரிஞ்சக்கப்புறம் போகலாம். தள்ளுறா இல்லையா. ஓடு குட்டு அடி அதுக்குள்ளே வந்துட்டான். என் பேர் ஸ்கெலிட்டன் மாபு. இப்போ தான் நான் வர ஆரம்பித்தேன். அவளுக்கு தெரியல. ஆனால் பரவாயில்ல, கற்றுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் வீடியோ பண்ணேன், நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. மைன் பண்ணு. உடன் பிக்காட்ஸ் செய்யறதுனா ரொம்ப லேட்டாக மைன் ஆகுது. இது ஸ்டோனில் இருந்து தான் வேகமாக மைன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு வந்து ஸ்பானானே மோஸ்ட்லி ஸ்டோன் எடுக்க பார்த்துருங்க வுட்டு வச்சு. ஸோ உடஞ்சிருச்சு, அவ்வளோதான். சரி நாங்கள் போய் இப்போ எடுத்த வரையும் ஸ்டோன் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போய் லைட்டை எடுத்துக்கலாம். லைட் நமக்கு ஆல்ரெடி கம்மியாக தான் இருக்குது. லைட் எடுத்துகிட்டு அவ்வளோதான். இப்போ வீட்டுக்கு போயிட்டு தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வீடியோ போகிறேன். அப்போ பார்த்துக்கலாம்.